10 ஏக்கர் வச்சு வேளாண்மை செய்யறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னா துபாயில இருக்காருங்க. துபாய் மாப்பிள்ளைம்பாங்க. துபாய்க்கே கட்டி கொடுக்க போற மாதிரி. அது ஒரு நோய் தானே. அவன் அங்க போய் ஒட்டகம் தான் மேய்ப்பான். இப்ப இங்க வேளாண்மை செய்யறவனுக்கு வந்து மதிப்பு இருக்காது. அப்ப அதுக்கு மதிப்பு உயர்த்தணும்னா அது அரசு பணி ஆகுனாதான் மதிப்பு ஏறும் உங்களுக்கு. அப்ப நீங்க அதுக்கு கவர்மெண்ட் வேலைடா, அரசாங்க வேலை அப்படின்னா என்ன பண்ணுவேன் நீங்க வந்து நான் வந்து மருத்துவத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா தம்பி, கல்வியை நல்லா உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டேன்னா நீரெல்லாம் விநியோகம் பண்ணிட்டேன். இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. எங்க அம்மா 30 குடுவை வாங்குறா தண்ணி. ஒரு குடுவை எவ்வளவு? இந்த 1000 ரூபாய்க்கு தண்ணியே வாங்கி குடிக்க முடியாதே. நான் தண்ணியை கொடுத்துறேன்றேன், தடையில்லாத மின்சாரம் தந்துறேன் குறைந்த கட்டணத்துக்கு. ஏன்னா நானே உற்பத்தி செஞ்சிடறேன்ல. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10,000 சம்பளம் கொடுத்தா நீங்க செலவு பண்ணிடுவீங்களா தம்பி? எவ்வளவு பொருளாதாரம் எங்க போகுது என் குடிகளுக்குன்னா மருத்துவம் கல்விக்கு குடிநீருக்கு தான் போகுது. அதை வந்து நான் முழுக்க குறைச்சிடறேன். சுத்தமா அதை மறந்துரு, நீ இதை மறந்துரு, நான் தந்துடுறேன், வேற சொல்லு, அது ஏன் பொறுப்புன்ட்டல்ல அப்படின்னு சொல்லிடுது. அரசு பொறுப்பேற்றுது. இது என்னன்னா இவங்க பொது புத்தியில இது ஒரு இழிவா பேசி பேசி ஆடு மாடு மேய்க்க சொல்றா, ஆடு மாடு மேய்க்க சொல்றான். அப்ப சாராயம் வைக்க சொல்ற, சாராயம் ஊத்தி கொடுக்குறான்ல, எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு தானே ஊத்தி கொடுக்குறான். உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாடு சட்டசபையில் ஐயா எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது 400 பேர் வாயிற்காவலர் வேலைக்கு 400 பொறியாளர்கள் நினைச்சிருந்தாங்க. இங்க ஒரு கோட்பாடு இருக்கு தம்பி, எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவுன்னு ஒரு கற்பிதத்தை கொடுக்கணும். எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதாண்டா இழிவு. இப்ப நீங்க தச்சு வேலைக்கு வர்றதில்ல, கம்பி கட்டுறதுக்கு வர்றதில்ல, கொத்தனார் வேலைக்கு வர்றதில்ல, எந்த வேலைக்கு நீங்க வர்றதில்ல. ஆனா இதையெல்லாம் தான் அப்படியே போய் வெளிநாடுகளை செய்றீங்க. அப்ப அது என்னன்னா கழிவறை கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாம இப்ப கழுவணும்ன்ற உளவியல் நோய். அதுதான் தப்புங்கிறேன் நான், அது தப்புங்கிறேன். நீ எந்த வேலையும் செய்யலாம், மதிப்பு மிக்கது. அப்ப அதை கொண்டு வரணும்னா நான் அரசுன்னு சொன்னாதான் அது பெருமைக்குரியதா தெரியுது. அப்ப நான் வரும்போது ஒரு தடவை பண்ணி காட்சிட்டேன்னா சரிதான் அப்படின்னு மக்களுக்குள்ள அதான் சொல்லலாம், ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்ப இலவசத்துல இழக்கிறாங்க. இந்த பணத்தை எங்க இருந்து? இப்ப 5000 ரூபாய் 6800 கோடி முதலீடு பண்ணிருக்கு. 6800 கோடி அரசு காசை எடுத்து தன் வாக்கை உறுதி செய்யுது. இப்ப எவ்வளவு கொடுமையான நிர்வாகம் இது, யாருமே கேட்கல. இப்ப நம்ம இப்ப உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு கொடுத்துட்டீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இது எப்படி ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமை நீங்க சொல்றீங்க? நீங்களும் தேர்தலை சந்திக்கிறீங்க, நானும் தேர்தலை சந்திக்கிறேன். எப்படி சம வாய்ப்பா இருக்கும்? உங்ககிட்ட அதிகாரம் இருந்துச்சு, டப்புன்னு காசு எடுத்து கொடுத்துட்டீங்க. ஒரே நாள்ல 1,31,00,000 வங்கி கணக்குல போட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யலாம்? எப்படி இருக்கு? இப்ப இதுதான் ஆபத்து. நீங்க கொண்டு போய் சேர்க்கலைங்கிற அண்ணன் ஒரு குரல், என்னை சுத்தி என் பிள்ளைகளின் குரல், நாங்க எடுத்து பேசுறோம். என்னைய முறியடிக்க இவர் இதான் சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. கியூபா வேற ஏதாவது வளம் இருக்கா கரும்பை தவிர? இல்ல. நார்வே டென்மார்க்ல மாடு தவிர ஏதாவது வளம் இருக்கா? பிரேசில் கரும்பு பசு அது தவிர வேற ஏதாவது வளம் இருக்கா? அந்த நாடெல்லாம் தற்சார்பு அடையலையா? அப்போ ஒரு வளத்தை வச்சு ஒரு நாடு சிறந்த கட்டமைப்புகள் இருக்கும்போது இவ்வளவு நிலமும் வளமும் வச்சு மனித ஆற்றலை வச்சு ஏன் நாடு ஏன் வறுமையில் இருக்கு? என் நாடு ஏன் இலவசத்துக்கு இருக்கு? எனக்கு எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் ஏன் கையேந்தனும் சாப்பாட்டுக்கு இலவசத்துக்கு? இப்ப அது வந்து அந்த அருமை புரியாது. நீங்க தம்பி அண்ணன் உங்களுக்கு சொல்றேன், பெட்டி கடைக்கு போனீங்கன்னா வாழைப்பழம் அப்படி தொங்கும், இப்படி வாழைத்தார் இப்படி தொங்கும், அது தலைகளாக நிற்கும், தவம் இருக்கும். என்னை சாப்பிட்டுட்டே, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, என்னை சாப்பிட்றான்னு அதை கவனிக்க மாட்டான். இப்படி உள்ள வச்சிருப்பான் சிகரெட்டு பான்பராக்கு, அதை வாங்கிட்டு குடிச்சிட்டு போவான். இப்ப ரொம்ப நாளா நான் தலைகளா தொங்குறேன் இந்த வாழைப்பழம் மாதிரி, அது ஏற்று பார்க்கல. இதைத்தான் ஐயா இறை என்று சொல்றாங்க. இந்த மக்கள் பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்தவர்கள். இவர்கள் வண்ண வாசனை திரவியத்தின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்தவர்கள்னு. அப்படிதான் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் ஐயா. அதுக்கு சான்றும் சொல்றாரு. எப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்துல மாறுவேட போட்டி நடக்குது, சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். முதல் பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 2வது பரிசு ஒரு மாணவன் வந்துட்டான், 3வது பரிசு ஒரு மாணவன் ஒரு ஆள் வர்றாரு. அது உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3வது பரிசு. பாத்தீங்கன்னா அவரை மாதிரி நடிச்சவன் முதல் பரிசு, அவருக்கு 3வது பரிசு. அப்ப நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எழுதுறவள ஐயா எழுதியிருக்காரு. அது மாதிரி அவர் அதுக்கு நிறைய சான்று சொல்றாரு. ஒரு பண்ணி மாதிரி ஒருத்தன் கத்துறான், சின்ன வயசு பண்ணி, பெரிய வயசு பண்ணி, நடு வயசு பண்ணி மாதிரி நல்லா கத்துறான். அவனுக்கு தெருவில் கத்தும்போது நிறைய காசு வருது, அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட அருமையா நான் கத்துவண்டான்னு கத்துறேன். கத்துனோன்னு கத்தி காட்டுறேன் போட்டி, இந்த மாதிரி மேடையில எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கள மாதிரி. நான் கத்துறேன், இவன் போலி இவன் போலி, அவன் தான் நல்லா கத்துறான், ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கவனுக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு. கடைசியா ஒரு நாய் நீ பாட்டுற அப்படின்னு ஒரு சாக்கு, ஒரு கோணி சாக்கு போட்டு இருந்தா உண்மையிலே ஒரு பண்ணி படுத்திருக்கு. அதுதான் இவ்வளவு நேரம் கத்திச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, டேய்
உண்மையான பன்னியின் சத்தத்தை இந்த போலியை கேட்டு 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 மறந்துட்டீலடா. நான் இவ்வளவு நேரம் நான் கத்தலடா, அந்த பன்னி தாண்டா கத்துச்சுன்னு. அப்படி இந்த போலியை கேட்டு கேட்டு இந்த உண்மையை மக்கள் ரொம்ப நாளா மறந்துட்டாங்க. அது உங்களை மாதிரி உள்ளவங்க நீங்க தான் இந்த அறிவு தளத்தில் இது கடத்தி ஏதோ கொஞ்சம் கவனிங்க. அந்த ஏதோ சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப நாளா சொல்றாயா பாருங்க. ஏன்னா உண்மையிலேயே தலை சிறந்த நாடா நம்மளால மாற்ற முடியும். அது ஒண்ணு பெரிய வேலை இல்லை. அவரவர் வாழ்விடத்துல நீங்க ஒரு சணல்னு ஒண்ணு இருக்கு, ஹெம்ப்னு ஒரு செடி, சனப்பு, அதுல இருந்து நான் எவ்வளவு நம்ம மேம்பட முடியும் பொருளாதாரத்திலே. கார் தயாரிச்சுக்கலாம், பெட்ரோல் தயாரிச்சுக்கலாம், செங்கல் அதுல எடுத்துக்கலாம், மழை பெய்ய நொறுக்க வேண்டியதுல எல்லாமே அதுல தயாரிக்க முடியும். அதை வளர்க்கறதுல என்ன உனக்கு பிரச்சனைன்னு கேட்கிறேன்.